அது சரி. ஸோ நான் இப்போது நைட் டின்னர் என்ன சாப்பிட போகிறேன்னா, ஸோ நான் ஆந்திரா ஸ்டைல் ஸ்பைசி மட்டன் பிரியாணி, ஸோ அலாங் வித் லெக் பீஸ் தந்தூரி இருக்குது. ஸோ நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போவுமே வாட்டர் குட்டிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ டிஷ்யூ ஸ்பூன், ஸோ இதுதான் என்னோட தந்தூரி லெக்கு. அப்படியே போடுறேன். என் லெக் பீஸை சைஸை பார்த்தீங்களா, எவ்வளோ சின்னோண்டு இருக்கு பாருங்கள் என் லெக் பீஸ் சைஸு. இது வெங்காயம், ஆனியன், இது யூஸ்வலாக அவங்க கொடுக்கறது இந்த தயிர் எல்லாம் இதெல்லாம் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ டேரெக்டாகவே நான் என்ன பண்ணுறேன், வரல கடிச்சு, ஸோ எனக்கு தேவைப்படும் போது நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னன்னா தந்தூரிக்கு அந்த புதினா சட்னி இது மஸ்ட்டு, ஏன்னா டைஜஷன் ஆகும். இதுதான் இதுலேயே ஃபஸ்ட்டான ஒரு இது தான், எல்லாம் இதெல்லாம் கொடுக்குறது தான். இது வந்து அந்த கத்திரிக்காய் பச்சடி எல்லாம் ஹோட்டலில் கொடுக்குறது தான். இதுதான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு. ஸோ இதில் நான் ஆட் பண்ணிடுவேன். இதுதான் இந்த பாக்ஸில் தான் என்னோட ஆந்திரா ஸ்டைல் ஸ்பைசி நெல்லூர் மட்டன் பிரியாணி இருக்குது. ஸோ கலரே பாருங்கள், என்ன க்ரீனிஷ் கலர் இருக்கும். ஸோ ஸ்பைசியாக இருக்கும். ஸோ நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரக சம்பா ரைஸில் கொடுத்துருப்பாங்க. ஜீரக சம்பா இதுதான் என்னோட இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆந்திரா ஸ்டைல் நெல்லூர் மட்டன் ஸ்பைசி பிரியாணி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலரே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசியாக இருக்கும். ஸோ க்ரீன் கலர் இருக்கும். இது வந்து ஜீரக சம்பா ரைஸு, இது தந்தூரி சிக்கனு, இது ஆனியன்னு, இது தந்தூரிக்கு அந்த புதினா சட்னி. பாருங்கள், ஸ்பைசியாக தான் இருக்குது.
ஸோ மட்டன் பர்ஃபெக்டாக இருக்குது. இது ஆந்திரா ஸ்டைலு. ஜீரக சம்பா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அந்த பச்சை மிளகாவை அரைச்சி அதை ஊற்றிருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம பிரியாணியில் என்ன கலர் இருக்கும், பிரியாணி வந்து ஸோ ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேசரி பவுடர் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் அந்த குங்குமம் பூ தண்ணியில் போட்டு ரெண்டுத்தையும் போடுவாங்க. அப்போ பக்கத்துக்கு பிரியாணி தான் இதை நினச்சிருப்போம். இது வந்து ஆந்திரா ஸ்டைலு. ஸோ ஹைதராபாத்லலாம் யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும். பட் ஆந்திரா ஸ்டைல், நெல்லூர் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா ப்ளஸ் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஆனால் மட்டன் பிரியாணி தான் சொல்லணும் பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ சிக்கன்லாம் அந்தளவுக்கு ஒர்த்து இருக்காது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணாலும் மட்டன் ட்ரை பண்ணுங்கள், நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த மட்டன் சாப்பிடும் போது அந்த எலும்புலாம் சாப்பிடும்போது அந்த எலும்பு இருக்குல்ல, அந்த எலும்பு உள்ள அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளட்டு. ஸோ இது எடுக்கலன்னு வச்சுங்க, அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். அப்படியே தட்டுவோம், அது வரையோ வராது. அது எடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்குது. அது வெளியே தர தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்காது சாப்பிட்டா தான். ஸோ எனக்கு யூஸ்வலாக மட்டன் சாப்பிடும் போது அந்த எலும்பு இந்த டேஸ்ட்லாம் நாக்கில் டேஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்றோம். இந்த லைன் ப்ரே அன் பண்ணும்போது இந்த லைனும் சரி, இந்த சீட்டா சரி, மெயினாக அந்த லைன் ப்ரே ஆன் பண்ணும்போது அந்த ஜீப்ரா இல்லை ஒயில் பஃபாலோ இல்லை அந்த ஒயில் பீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த எலும்பை வந்து இந்தமாரி இருக்குமா, அது அப்படியே நல்லா டேஸ்ட் பண்ணி தான் சாப்பிடுவேன் லைன் எப்போவுமே. தனியாக சாப்பிடும்போது, ஸோ ஒரு ஃபேமிலியாக சாப்பிடும்போது என்ன ஆகும், டக்கு 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 டக்குன்னு சாப்பிட்றோம். எங்கே இவன் சாப்பிட்ருப்பான், அவன் சாப்பிட்ருவான். சிங்கிளாக சாப்பிடும்போது டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அதேமாரி தான் இதை நான் விட மாட்டேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிட்ணும், கடிக்கணும். இல்லைன்னா அந்த எலும்பு வந்து நம்ம உதட்டுள்ள வாயுவில் குத்திக்கும், ரத்தம் வரும், பல்லுலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் நீக்காக சாப்பிட்ணும். கடாப்பல்ல கடிக்கணும். இன்னும் ஃபைனலாக வந்துச்சு பாருங்கள். நம்ம ஒரு ஃபுல் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டா சாட்டிஸ்ஃபை இருக்காது. பட் ஆனால் அந்த லாஸ்ட்டில் இந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா,
இந்த எலும்புலேருந்து இந்த பிளட் இருக்குது பார்த்தீங்களா, இது சாப்பிட்டா தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த கேப்பில் இது இருக்கா, இந்த கேப்பில் அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணி சாப்பிட்டேன். இது சிக்கன் லெக் பீஸ் தந்தூரி. ஸோ இதெல்லாம் அந்த இந்த மட்டன் டேஸ்ட்டில் அந்த இருக்காது. ஜஸ்ட்டு சாப்பிடலாம். இது என்ன பண்ணோம், லாஸ்ட்டில் சாப்பிட்ணும். அந்த டேஸ்ட்டு, இந்த மட்டன் டேஸ்ட்டு சாப்பிடும்போது இந்த டேஸ்ட்டுன்னா செட் ஆகாது. ஸோ எந்த ஒரு ஃபுட்டும் நம்ம சாப்பிடும் போது வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும். எந்த ஒரு ஃபுட்டும், அதுதான் என்னோடய பாலிசி. நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு, ஸோ அது பிரகாரம் நம்ம பண்ணணும். ப்ளஸ் அதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் யூஸ்வலாக எந்த ஒரு ஃபுட்டும் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. எனக்கு தெரியும் நான் இதுதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடுவேன். ஓவராலாக இந்த பிரியாணி நெல்லூர் ஸ்டைல் ஸ்பைசி மட்டன் பிரியாணி, ஸோ வித் தந்தூரி, ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ சீரக சம்பா ரைஸு ஸ்பைசி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி இருக்குது. ஓவராலாக நான் என்ன ரேட்டிங் கொடுப்பேன்னா, அவுட் ஆஃப் 5க்கு 3.8 இதுதான் என்னோடய ரேட்டிங் ஃபார் இந்த பிரியாணிக்கு. So until this is bye from Ray.